பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீய மரணங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் பாதுகாப்பு தேடுவோம். பாருங்க, பொதுவாகவே மரணம் எல்லோரையும் சந்திக்க தான் செய்கிறது. வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் மரணிக்க தான் போகிறோம். ஆனால் சிலருடைய மரணம் என்பது அதற்கு தீய முடிவுகள் என்பதாக சொல்லுவாங்க. அது என்னங்க தீய முடிவு? ஒருவர் பாவமான காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு வைங்களேன். இந்த பாவமான காரியம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் வருவது, அல்ல நம்ம அவர்களை பாதுகாக்கணும். பாவத்தில் ஈடுபடும் போது மரணம் வருவது, அல்லது அவர் மீது அல்லாஹ்வுடைய கடமை நிறைய இருக்குது, அவர் தட்டி கழித்து கொண்டே வந்தார், அல்லாஹ்வுடைய நிறைய கடமைகளை நிறைவேற்றாத நிலையில் மரணம் வருவது. ஏன் இதெல்லாம் தீய மரணங்கள் சொல்கிறாங்கன்னா, மறுமையில் விசாரணை கடுமையாக்கப்படக்கூடும். எனவே இது போன்ற மரணங்கள்லேருந்து பாதுகாப்பு தேடணும். நம்ம பார்க்குறவங்களா இல்லையா, வாழ்நாள் முழுவதும் பள்ளிக்கு வரமாட்டார், கடைசி அவர் பள்ளிக்கு வருவார், ஆனால் அவருடைய ஜனாசா தான் வரும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் தொழுகைங்கிற முகாந்திரம் இருக்காது, நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடிய சுபாவம் இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் மரணிக்கிறாருன்னா அது மரணம் தீய மரணங்கள், ஆபத்தான மரணங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இந்த கூட்டத்திலிருந்து எல்லாம் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். அதுலேருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கான வழி என்னங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான செயல், அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் அது கற்றுக் கொடுங்க. அல்லாஹ் நம்முடைய மரணங்களை அழகாக்கக்கூடும். அது என்னங்க அமல்? ஹாரிசா இப்னு நுஅமான் சொல்லி ஒரு சஹாபி, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, வீடுகளில் கவுறு கட்டப்பட்டிருக்கும், அதை பிடிச்சி தான் நடப்பாங்க. நான் வாயில்ல யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா இவங்களே அந்த கயிற்றை பிடித்து கொண்டு தங்களுடைய கையால் அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ வீட்டார் இருக்கவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போய் கொடுக்க போகிறோமே, இவ்வளோ சிரமப்படுறீங்க. அப்போ தான் இந்த சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னாங்க, ஏழைகள் யாசகம் கேட்கும்போது உங்களுடைய கரங்களால் நீங்கள் அவங்களுக்கு தர்மம் செஞ்சீங்கன்னா இதனுடைய பரக்கத் உங்களுடைய முடிவுகளை அல்லாஹ் அழகாக்குகிறான், தீய மரணங்களிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக சொன்னான். இது ஒரு அற்புதமான அமல். நாம் தர்மம் செய்கிறோம், அதை மன சந்தோஷத்தோடு என்னுடைய மரணங்கள் அழகாக்கப்படணுங்கிற எண்ணத்தோடு மற்றவர்களுடைய கரங்களை சந்தோஷப்படுத்துவோமே, ஆனால் நம்முடைய முடிவுகள் அல்லாஹ் அழகாக்கிறான். குழந்தைகளுக்கும் இது கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை இன்றிலிருந்தே மற்றவர்களுக்கு தங்களுடைய கரங்களால் தர்மம் செய்கிற சுபாவத்தை உருவாக்கி கொடுங்க. இதனால் நம்முடைய மரணங்களையும் நம்முடைய சந்ததியுடைய முடிவுகளையும் அல்லாஹ் அழகாக்கக்கூடும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த கூட்டத்தில் நம்ம அவர்களை சேர்த்தல்வானாக. ஆமீன்.